வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாக் கொஷின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு கண்ணாடி வழியாக கடிகாரத்தை பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நேரம் என்னவா தெரியுது? 8:30 மணின்னு தெரியுது. இப்போ கேள்வி என்னென்னா, நீங்கள் நேரடியாக அந்த கடிகாரத்தை பார்க்குறப்ப என்ன நேரம்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே, ரிப்பீட்டட் கொஷின் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில், கிளாக்ஸ் டாப்பிக்கில். ஓகே, இதுக்கு என்ன ட்ரிக்னா, இந்த கொடுத்துருக்க டைம் இருக்குல்ல, இதை 12 மணிலேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே தான் எல்லாத்துக்கும் டவுட் வரும். நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். 12 மணியை நீங்கள் டைரெக்டாக 12 மணின்னு வச்சுக்கலாம், இல்லை 11 மணி 60 நிமிஷம்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இல்லை ரயில்வே டைம் இருக்குல்ல 00 hours, இதுவும் 12 தான். ஏன்னா ஏஎம் பிஎம்லாம் இங்கே கொஷினில் கொடுக்கவே மாட்டாங்க. புரியுதா? இல்லாட்டி இங்கே பாருங்கள் 23:60, இது எல்லாமே 12 தான் குறிக்கும். இங்கே தான் நிறைய பேத்துக்கு டவுட் வரும். ஏன் சார் நீங்கள் ஒரு கொஷினில் 12லேருந்து மைனஸ் பண்ணுறீங்க, இன்னொரு கொஷினில் 11:60லேருந்து மைனஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க. இங்கே டைம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த கொஷினுக்கு நான் பாருங்கள் 11 மணி 60 நிமிஷத்துலேருந்து மைனஸ் பண்ணிக்கிறேன் இந்த டைமை, 8:30. அவ்வளோதான். ஓகே, எல்லாமே 12 தானே குறிக்குது. மைனஸ் பண்ணுங்கள், 30, 11லேருந்து 8 போச்சுன்னா 3. அப்போ நீங்கள் நேரடியாக கடிகாரத்தை பார்த்தீங்கன்னா என்ன டைமாக இருக்கும்? 3:30 மணி. கிளியராக இருக்கா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த கொஷின் இப்படியும் கேட்கலாம், இல்லாட்டி வேறு விதமாக எப்படி மாற்றி கேட்கலாம். நீங்கள் நேரடியாக கடிகாரத்தை பார்க்குறப்ப ஒரு டைமாக இருக்கும், அதையே நீங்கள் கண்ணாடி வழியாக பார்த்தீங்கன்னா என்ன நேரம்? 2 விதமாக தான் இந்த கேள்வி கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி கேட்டாலும் நீங்கள் கொடுத்துருக்க டைமை 12 மணிலேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கொஷினுக்கு நான் 11:60லேருந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் பி 3:30. கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.